மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த இருக்கார் பாருங்க செந்தில் பாலாஜி, 10 ரூபாய் பாலாஜி. இவர் திருந்தின மாதிரி தெரியல. இவர் திருந்தணுமா இல்லை நாம திருந்தணுமான்னு எனக்கு புரியவும் இல்லை. என்னன்னு கேளுங்க. போன தேர்தலில் இந்த மாதிரி பட்டி அடைச்சி வச்சு மக்கள்லாம் கொண்டு அங்கே போட்டு சாயந்தரம் ஆனால் 500 ரூபா கொடுத்து அனுப்பி விட்டாங்க. இதோட திட்டம் என்ன அப்படின்னா, யாராவது பிரச்சாரத்துக்கு வராங்கன்னா அந்த பகுதியில் யாரும் இருக்கக்கூடாது. முக்கியமான ஆளுங்க அங்கே போட்டு பிரச்சாரத்துக்கு வந்து மக்கள்கிட்ட விழிப்புணர்வு ஏற்பட்டுருக்கக்கூடாது. எனவே அந்த நேரத்தில் பார்த்து இந்த மாதிரி இடத்த பிடிச்சி பட்டியை பிடிச்சி அதில் கொண்டு வந்து மக்களை உட்கார வச்சு திரைப்படங்களை போட்டு சாயந்தரம் ஒரு 500 ரூபா கொடுத்து அனுப்பிட வேண்டியது, சாப்பாடு போட்டு. இந்த வேலையை செஞ்சால் எப்படி எதிர்க்கட்சிகள் தேர்தலை சந்திக்கும்? மக்களை அணுகி மக்கள்கிட்ட ஆளும் தரப்புக்கான பிரச்சனைகளை சொல்லி அவங்க தரப்புக்கான விஷயத்தை சொன்னாதான் தேர்தலை சரியாக அணுக முடியும். இது வந்து பார்த்தீங்கன்னா கேஏ நகர் 4வது கிராஸ், கரூர் மாநகராட்சி 1வது வார்டு கேஏ நகர் 4வது கிராஸ்க்கு ஆப்போசிட் இருக்கிற இந்த ஷெட்டு. இதோட அகலம் பார்த்தீங்கன்னா ஒரு 40 அடி இருக்கும், நீளம் பார்த்தீங்கன்னா ஒரு 120 அடி இருக்கும். இங்கே திடீர்னு ஒரு ஷெட்டு முளைச்சிருக்குது. இந்த ஷெட்டுக்குள்ளே வாக்காளர்களுக்கு கொடுக்கறதுக்காக ஒரு ஆயிரக்கணக்கான சேர்கள் அடுக்கி வச்சிருக்கிறாங்க. இந்த ஷெட்டில் ஃபேன்லாம் போட்டு வச்சிருக்கிறாங்க. இந்த ஷெட்டுக்கு இங்கே வர வேண்டிய தேவைங்கிறது எதுவுமே கிடையாது. இதை நாங்கள் சிவிஜில்ல வந்து 3 நாளாக நாங்கள் அடிச்சுக்கிட்டு இருக்கிறோம். எலெக்ஷன் கமிஷன் கண்டிப்பாக நடவடிக்கை எடுத்தால் மட்டும்தான் இந்த கரூர் மாவட்டத்தில் தெளிவாக தேர்தல் நடத்த முடியும். இல்லாட்டினா மறுபடியும் வந்து ஒரு சர்வாதிகாரியின் பிடியில் கரூர் மாவட்டம் போயிடும். ஆனால் இப்படி அடைச்சு போட்டு 500 ரூபா கொடுத்து அனுப்பி விட்டார்னா எப்படி நியாயமான தேர்தல் அணுக முடியும்? இது எனக்கு சரியாகவும் புரியலை. ஆனால் மக்கள் போகிறாங்களே, அப்போ அவங்க திருந்தணும்ல அப்படி கேட்டால் அது அப்படி கிடையாது. மக்களை பொறுத்த வரைக்கும் சாப்பாடு போடுறான், படம் பார்க்குறோம், சாயந்தரம் ஒரு 500 ரூபா கிடைக்குது, போயிட்டு வருவோமே அப்படின்ற மனநிலைக்கு இருக்காங்க. எனவே அவங்களை எவ்வளோ தூரத்துக்கு நம்ம குறை சொல்ல முடியும் தெரியல. ஆனால் அதே நேரம் இது தேர்தல் சம்பந்தப்பட்ட பிரச்சனையா? கிடையாது. இது செந்தில் பாலாஜி இல்லாட்டி எதிர்த்தரப்பில் கூடிய அதிமுக சம்பந்தப்பட்ட பிரச்சனையா? கிடையாது. அப்போ யார் பிரச்சனை? நல்லா புரிஞ்சுக்குங்க. இந்த ஆள் இருக்கார் இல்லையா, இந்த ஆள் தன் கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறதா சொல்றது கரூர் மாவட்டம். கரூர், அரவக்குறிச்சி, கிருஷ்ணராயபுரம், அதுக்கப்புறம் குளித்தலை. இந்த 4 எம்எல்ஏ இருக்கு இல்லையா, இந்த 4 எம்எல்ஏ சீட்டும் அவருடைய மாவட்டத்துக்குள்ள வருது. இந்த 4மே போன முறை வெற்றி பெற்றது திமுக தான். இந்த 4லையும் வேற யாருமே வெற்றி பெற முடியாதுன்னு இப்போ செந்தில் பாலாஜி தலக்கணமாக பேசியிருக்காரு. அந்த அளவுக்கு மக்கள் மீது நம்பிக்கை இருக்கு. ஏன்னா இந்த பட்டியலை வச்சு அடைச்சி வச்சு காசு கொடுத்தா நமக்கு ஓட்டு கிடைச்சிரும் அப்படின்னு அவர் நம்புறாரு. இன்னொரு பக்கத்து எல்லா பேரும் நம்ம கனெக்ஷன்ல தான் இருக்காங்க. மக்கள் மாறி ஓட்டு போறதுக்கான வாய்ப்பே கிடையாது. லாஸ்ட் நமக்கு வெள்ளி கொலுசுலேருந்து எல்லாத்தையும் கவனிச்சோம்னா மக்கள் ஓட்டு போட்டுருவாங்கன்ற மனநிலை அவருக்கு இருக்கு. ஆனா இந்த 4 தொகுதி இருக்கு இல்லையா, இந்த 4 தொகுதி மட்டும் கிடையாது, எல்லாருமே கேளுங்க. இந்த 4 தொகுதி மக்கள் இன்னும் கொஞ்சம் கவனமா கேளுங்க. கரூர் மாவட்டமே கேளுங்க. என்னன்னா பிரச்சனை எனக்கோ இல்லை செந்தில் பாலாஜிக்கோ இல்லை எதிர்த்தரப்பில் இருக்கக்கூடிய அதிமுகவுக்கோ கிடையாது. பிரச்சனை உங்களுக்கே தான். என்னன்னு கேளுங்க. என்னன்னா இப்போ கரூர் மாவட்டத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு அரசியல்வாதிக்கான நியாயமான குணம் என்னவா இருக்கணும் அப்படின்னா, இந்த யோக்கியன் இருக்கார் இல்லையா, இந்த யோக்கியனுக்கு ஓட்டு போடுறீங்களா எல்லா நேரமும் கேளுங்க. ஏன்னா 4 பிரிச்சிடுறேன் கரூர் மாவட்டத்தை. நீங்கள் எந்த மாவட்டத்தோட இப்படி பிரிங்க? தொழில்கள் நடக்கிறது கரூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஒன்று டெக்ஸ்டைல், இன்னொரு பக்கத்து பஸ்ஸுக்கான பாடி கட்டுற வேலை, இன்னொரு பக்கத்து விவசாயம், இன்னொரு பக்கம் சிறு குறு தொழில்கள். இந்த 4 பிரிச்சிருவோம். இந்த 4 செந்தில் பாலாஜி என்ன பண்ணாரு? ஏன்னா ஒவ்வொரு முறையும் வெற்றி பெறீங்க. எனக்கு 3 முறை அமைச்சராக இருந்திருக்காரு. இந்த கரூர் மாவட்டம் தான் அந்த பகுதியிலே மிகவும் பின்தங்கின மாவட்டம். அப்போ 4 முறைக்கு மேலே அமைச்சராக இருந்த இந்த நபர் என்னதான் செஞ்சார்? ஒரு கேள்வி இருக்கா இல்லையா? நான் சிம்பிளாக சொல்கிறேன். இந்த டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி இல்லையா, இந்த டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி ஆடை உற்பத்தியாளர்கள் இல்லாட்டி துணி உற்பத்தியாளர்கள் வச்சுக்கோமே. இந்த டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ஏறக்குறைய 6000 7000 கோடி வருமானம் கரூரில் இருக்குது. கொஞ்சம் பொறுமையாக கவனிச்சாதான் இந்த இடத்துல நீங்கள் என்ன உணரணும்னு புரியும். நீங்கள் பட்டியில் போய் உட்காருங்க, இல்லாட்டி அவர் வீட்டில் கொண்டு உட்காருங்க, அதை பற்றி எனக்கு கவலையே கிடையாது. அந்த ஆள் எங்கேயோ கொண்டு அடைக்கிறாரு, 500 ரூபா வாங்கிக்கோங்க. ஆனால் ஏன் கவலை என்ன அப்படின்னா, இந்த டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி இல்லையா, இது இன்டர்நேஷனல் லெவலில் நல்ல புகழ் பெற்றது கரூரில். ஆனால் சமீப காலங்களில் கடந்த 4 வருஷத்தில் பெரிய வீழ்ச்சியை சந்திக்குது. இதில் முதலாவது காரணம் என்ன? நியாயமாக மனசாட்சியத்துட்டு சொல்லுங்க. செந்தில் பாலாஜி வரும்போது என்ன சொன்னார்? ஒவ்வொரு மாதமும் நான் மின் கட்டணம் வசூல் பண்ணுவேன். இதன் மூலமாக மின் கட்டணம் கட்டுறோம் இல்லையா, அது 2 மாதத்துக்கு ஒரு வைக்கும் போதுதான் நமக்கு யூனிட் அதிகமாகுது, அதனால விலை அதிகமாகுது. ஒவ்வொரு மாதம் கட்டினா பிரச்சனை கிடையாது. அதான் நம்ம நினைச்சோம். அதான் இந்த ஆள் வாக்குறுதியாக கொடுத்தாரு. ஏன் கொடுத்தாரு? அவருடைய மாவட்டத்தில் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி அதிகமாக இருக்கு, எனவே அவங்க எல்லாம் ஓட்டு போடுவாங்க. ஆனால் வந்தது என்ன பண்ணாரு? 2022 மட்டும் ஒரு கணக்கு சொல்றாப்ல, இந்த சின்ன சின்ன 200 யூனிட் இருக்கு இல்லையா, அதை பயன்படுத்துகிற வீடுகள் தான் அதிகம், 300 யூனிட் பயன்படுத்துகிற வீடு தான் அதிகம். எனவே நாங்கள் அவ்வளோ கூட்டவே இல்லை. நீ கூட்டவே இல்லை, ஆனால் மறைமுகமாக யார் மக்களை தான் பாதிக்கும். என்ன நினைக்கிறீங்க? இந்த இண்டஸ்ட்ரீஸ் இல்லையா, எது நிறுவனங்கள், இந்த உற்பத்தி நிறுவனங்கள் இல்லை, இந்த உற்பத்தி நிறுவனங்களை மட்டும் 2022
52.6% அளவிற்கு விலையை கூட்டுறாரு. எது? கரண்ட் விலையை. நீ 52.6% கூட்டினா எல்லா விலையும் கூடிடும். ஏன்னா டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் எடுத்த எடுப்பில் அந்த கரண்ட் பில்லு கூடுச்சுன்னா எல்லாமே கூட ஆரம்பிச்சிடும். நீ எல்லாமே கூடுச்சுன்னா எப்படி ப்ராஃபிட் பார்ப்ப? நீ என்ன சொன்ன? மாசம் மாசம் வசூல் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வந்ததுக்கப்புறம் நீ என்ன பண்ண? அது அந்த வருஷம் மட்டும் பண்ணல, 2023 2.8% அளவுக்கு கூட்டுறாங்க, 2024 4.8% அளவுக்கு கூட்டுறாங்க, 2025 3.1% அளவுக்கு கூட்டுறாங்க. ஒவ்வொரு வருஷமும் கூட்டியிருக்காங்க. இது ஏறக்குறைய 60% அந்த கரண்ட் பில் இருக்கு, அது ஏறி போச்சு. இவ்வளோ ஏறிச்சுன்னா 15லேருந்து 12% வரைக்கும் லாபம் தரக்கூடிய தொழில் என்னவாகும்? என்னவாகும் நான் கேட்குறேன். அப்போ செந்தில் பாலாஜி பதில் சொல்லுமா இல்லையா? இதை தான் நீங்கள் யோசிக்கிறீங்க. ஏறக்குறைய 6000லேருந்து 7000 கோடி ப்ரொடக்ஷன் நடக்கக்கூடிய இடம் உற்பத்தி ஆலைகளில். அப்போ அவங்க எப்படி பாதிக்கப்படுறாங்க இல்லையா? இது மட்டும் இல்லை ராஜா, ரா மெட்டீரியலோட விலையெல்லாம் ஏறி போச்சு. அதுக்கு ஏதாவது பதில் சொல்றியா? கிடையாது. கெமிக்கல் இல்லையா, அதில் பயன்படுத்தக்கூடிய டையிங் கெமிக்கல்ஸு அது விலையும் ஏறி போச்சு. இதெல்லாம் ஏறுது. அந்த இண்டஸ்ட்ரியை காப்பாற்றி வெளியே கொண்டு வருவன்றதுக்கு செந்தில் பாலாஜி என்ன செஞ்சார்? எனக்கு பதில் சொல்லுங்களேன். நீ பதில் சொல்லிட்டீங்கன்னா நான் வீடியோ போடுறதை நிறுத்துறேன்றேன். இந்த கரூர் மாவட்ட மக்களுக்கு கேட்குறேன், இந்த ஆளுக்கு ஓட்டு போடுறீங்களே, ஏதாவது ஒரு காரணம் சரியா சொல்லுங்களேன். இல்லை இந்த டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி பாதிக்கப்படுறது உலகம் முழுவதும் பிரச்சனைனால. நான் ஒன்று சொல்லவா, உலகம் முழுவதும் கொஞ்சம் கொஞ்சம் விலை ஏறதான் செய்யும். போட்டியில் எங்கேருந்து பின்தங்குனீங்க அதை சொல்லுங்க. கரூர் மாவட்டம் ஒரு காலத்தில் உச்சத்தில் இருந்துச்சு, ஏன் பின்தங்குனீங்க? இவரை ஜெயிக்க வச்சிங்களே, 4 முறை அமைச்சராக இருந்தார்ல, ஒரே ஒரு பிராண்டு இன்டர்நேஷனல் லெவலில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிராண்டு, ஒரு 2 பிராண்டை உள்ளே கூட்டி வரலாமா? துபாய் போகிறேன், அங்கே போகிறேன், ஜெர்மனி போகிறேன் சுற்றுறாங்களா இல்லையா? 2 பிராண்டை கரூரில் வந்து நாங்கள் காலங்காலமாக இந்த மாதிரி எங்களுடைய தொழில் நடக்குது, எனவே இங்கே ஒரு தொழில் செய்யுங்க அப்படின்னு 2 பிராண்டு, ஒரு பிராண்டு கூட்டி வச்சுக்கவே. இன்டர்நேஷனல் லெவலில் இருக்கக்கூடிய நல்ல பிராண்டு ஒன்று கூட்டி வந்திருந்தா கூட நேரம் அந்த கரூரோட பிம்பம் இருக்கு இல்லையா, அது உலகம் முழுவதும் பரவி இருக்கும். விலையேற்றம் ஓரளவுக்கு இருக்க தான் செய்யும், ஆனால் ரொம்பவுமே ஏறி போச்சு, 2வது விஷயம். ஆனால் அதை முன்னேற்றுறதுக்கு வாய்ப்புகளை உருவாக்கணும். அந்த வாய்ப்பை உருவாக்குறதுக்கு செந்தில் பாலாஜி என்ன பண்ணாரு? இன்னொன்று சொல்லவா, அந்த இண்டஸ்ட்ரியில் எனக்கு தெரிஞ்சு 80% அல்ட்ரா மாடர்னுக்கு வரவே இல்லை. இதனால சீனா, பக்கத்தில் இருக்கிற பங்களாதேஷ், வியட்நாம் இவங்களோட உற்பத்தியோட கரூர் போட்டி இல்லையா, போட்டி கீழே போக ஆரம்பிக்குது. அதனால தான் மார்க்கெட் மந்தமாகுது. ஒரு பக்கத்தே நீனே கரண்ட் விலையை கூட்டிட்ட, இன்னொரு பக்கத்து சர்வதேச அளவில் போட்டி இல்லையா, அந்த போட்டியில் நம்மளோட உற்பத்தியாளர்கள் போய் நிகராக நிற்கிறதுக்கு நீ உதவியும் செய்யலை. இதுக்குள்ள எவ்வளோ மிஷின் எவ்வளோ வர்றீங்க? மெஷின் கொடுக்குறதுக்கு மத்திய அரசு தயாராக இருக்கு. இதை வாங்கிட்டு வரதை விட நீ அரசியல் பண்ணுறதுல புத்தி ஓடுது. என்ன விளங்கும் நான் கேட்குறேன். இவர் நல்லது பண்ணுறாரா? உங்களுக்கு 500 ரூபா கொடுக்குறதுனாலையோ, இல்லாட்டி நல்ல பிரியாணி ஆக்கி போடுறதுனாலையோ, இல்லை உங்கள்கிட்ட வந்து அப்பப்போ ஒரு வடக்கம் போகிறதுனாலையோ அவர் நல்ல அரசியல்வாதி ஆயிட முடியாது. எவன் நல்ல அரசியல்வாதினா இங்கே என்ன பிரச்சனை இருக்குன்னு தெரியணும், அவங்களுக்கு போதுமான வருமானத்தை உருவாக்கணும். நான் கொடுக்குற 500 ரூபாயை விட நீ சம்பாதிக்கிற 5000 ரூபாய் மேல், அதை சம்பாதிக்கிறதுக்கான வழிவகைகளை உருவாக்குற பாரு, அவன் தான் நல்ல அரசியல்வாதி. அதை பண்ணாரா? நீ புதுசாக இண்டஸ்ட்ரியலாக கொண்டு வரா? ஏன் சொல்லுங்க, ஏன்னா வேகமாக என்ன பண்ணாங்க, நாங்கள் டைட்டில் பார்க் கொண்டு வர போகிறோம். இப்போ வந்து அடிக்கல் நாடி இருக்காங்க, டைட்டில் பார்க் இங்கே கொண்டு வர போகிறோம். ஏன் நான் சொல்லவா, கரூர் மாவட்டத்தில் படித்தா வேலை கிடையாது. அங்கே இருக்கிற இளைஞர்கள் எல்லாம் ஒன்று கோயம்புத்தூர் போக வேண்டியது, இல்லை சென்னைக்கு போக வேண்டியது. கரூர் மாவட்டத்தில் இருக்கிறதுல எப்படி இருப்பான்? அங்கேருந்து எதையுமே நீ கொண்டு வரலையே, ஒரு ஃபேக்ட்ரி எதுவுமே கொண்டு வரல. அப்போ எப்படி இருக்கும்? இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரி நின்று பெரிய அளவு டெவலப் பண்ணலன்னா அவன் என்ன நினச்சா, இதுக்கு மேலே இந்த ஊரில் இருந்தோம்னா பிழைக்க முடியாது சொல்லி கிளம்பிட்டான். இப்படி ஊரை மாற்றிட்டு அதில் பெருமை வேண்டியிருக்கு. 4 தொகுதி வெற்றி, இதில் திமுக வெற்றி, இதில் ஒரு பெருமை வேற உங்களுக்கு. எதுக்கு போடுறீங்க பார்ப்போம், எதுக்கு போடுறீங்கன்னு சொல்லுங்க பார்ப்போம். நான் சொல்லவா, ஒவ்வொரு பாட்டிலுக்கு 10 ரூபா கூட வாங்குறாப்புல. அதுக்கா அந்த 10 ரூபாயை வாங்குறாருன்னு அவனுக்கு தெரியும். ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்குறாரு. ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்கினா எவ்வளோ வருமானம் பார்ப்ப நினைக்கிறீங்க? நீ இன்னைக்கு 500 ரூபா வாங்குற பாரு, அந்த காசு யாரோட கிடையாது, இந்த 10 ரூபா தான். அந்த 10 ரூபா வெறும் 10 ரூபா நினைக்கிறீங்க. ஒரு நாளைக்கு தமிழ்நாட்டில் எத்தனை பாட்டில் விற்க நினைக்கிறீங்க? விஸ்கி, பிராந்தி, பீரு, இப்படி எவ்வளோ பாட்டில் விற்க நினைக்கிறீங்க? ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபா தானங்க. எவ்வளோ பாட்டில் விற்கும் நினைக்கிறீங்க? நினைக்கிறீங்க நீங்கள் தோராயமாக யோசிச்சு பாருங்க. ஏற்கனவே 110 கோடி 120 கோடி வருமானம் வருது, வருமானம் நடக்குது. அப்படிப்பட்ட இடத்துல எவ்வளோ பாட்டில் விற்கும்? ஏற்கனவே 75 லட்சம் பாட்டில். 75 லட்சம் பாட்டில் ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபானா ஒவ்வொரு நாளும் செந்தில் பாலாஜிக்கு போகிறது மட்டும் 7.5 கோடி. எவ்வளவு? 7.5 கோடி. ஒவ்வொரு வருஷம் தீபாவளி இன்னும் உச்சம் வச்சுக்கவே, ஒவ்வொரு வருஷமும் இந்த ஆள் பாட்டிலுக்கு 10 ரூபா வசூல் பண்ணுறா நீ பேசுனா அப்போ நினச்சிக்கோ, ஒவ்வொரு வருஷம் செந்தில் பாலாஜி இதன் மூலமாக சும்மா 3000 கோடி வருமானம் பார்க்குறாரு. எவ்வளவு? 3000 கோடி.
3000 கோடினா அடுத்த 5 வருஷத்துக்கு எடுத்துக்கோ, 15,000 கோடி பாட்டில் 10 ரூபா நீ நினைக்கிற. ஆனால் அந்த ஆள் 15,000 கோடி நெருக்கி இதில் வசூல் பண்ணார். எடுத்து கணக்கு போட்டுப்பாரு, கணக்கு சரியா வரும். அப்போ நம்ம 500 ரூபா வாங்குறதுக்கு முன்னாடி நம்ம என்ன யோசிக்கணும்? இந்த ஆள் எங்கே வசூல் பண்ணான்னு யோசிக்கணும், இவன் யோக்கியலான்னு யோசிக்கணும். அதற்கு மேலே இந்த யோக்கியம் நம்ம ஊருக்கு என்ன பண்ணான்னு யோசிக்கணும். நம்ம ஒரு தடவை ஜெயிக்க வச்சோம், எல்லா முறையும் ஓட்டு போட்டீங்களா? ஏதாவது தனக்கான கடமைன்னு ஒன்று செஞ்சாரா? நான் கேட்குறேன். இரண்டாவது ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா, இந்த பாடி கட்டுற தொழில், எது பஸ்ஸுக்கு பாடி கட்டுறாங்களே, இது ட்ரெடிஷ்னலாக காலங்காலமாக இந்த மக்களே எடுத்து முயற்சி பண்ணி இந்த ஊர்லேயே இருக்கக்கூடிய தொழில். நீ புதுசாக தொழிலெல்லாம் கொண்டு வர ராஜா, இருக்கிற தொழிலை முன்னேற்ற வெளியே பாரு. பஸ்ஸுக்கான பாடி கட்டுறாங்க. இந்த பஸ்ஸுக்கு பாடி கட்டுறாங்க இல்லையா, இது 3000-4000 கோடி புழங்குது. அப்போ அதெல்லாம் சிறு குறு தொழிலாக நடக்குது. அதை எடுத்து பார்த்தா 90% வெல்டிங் வைக்கிறது இல்லையா, இது முதல்கூட இன்னைக்கு மேனுவலாக வைக்கிறாங்க. எதுக்கு பெரிய மெஷின் வந்த மாதிரி இல்லை. சரி, நீங்கள் ஆட்டோமேட்டிக்காவோ இல்லை டெஸ்டிங்கோ மெஷின்ஸ் வந்து வச்சுக்க படிச்சே உள்ள ஆரம்பிச்சிருவான். எல்லா இளைஞர்களும் படிக்க ஆரம்பிச்சிட்டான். அப்போ அந்த இண்டஸ்ட்ரி பாருங்க, அந்த இண்டஸ்ட்ரி கொஞ்சம் மாடர்னைஸ் ஆகணும், கொஞ்சம் மேம்படணும். அந்த மேம்படுறதுக்கு யார் வழிவகை செய்யணும்? உங்களுடைய பிரதிநிதி தான். உங்களோட பிரதிநிதி யாரு? இவர் தான். இவர் தானே ஓட்டு போடுறீங்க. யாரு? செந்தில் பாலாஜிக்கு. இங்கே பாருங்க, இந்த பாடி கட்டுறீங்களே, இது நீங்கள் மேனுவலாக அதோடைய ஃபேப்ரிகேஷன் இருக்குல்ல, அந்த பாடியோட வெட்டி எடுக்கிறாங்க இல்லையா, அதை முதற்கொண்டு இவங்க மேனுவலாக உட்காந்து பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஃபுல் ஆட்டோமேஷனுக்கு நான் அந்த மாதிரி பார்க்கவே இல்லைன்னு வச்சுக்கோங்க. ஃபுல் ஆட்டோமேஷனுக்கு பக்கவாக கொண்டு வரது இல்லையா, அதுக்கெல்லாம் மெஷின்ஸ் ரொம்பலாம் கிடையாது. இந்த மெஷினோட விலையெல்லாம் ஏறக்குறைய 3 கோடிலேருந்து 4 கோடி. இதை மத்திய அரசு கொண்டு வந்து வழங்கவும் ரெடியாக இருக்கு. செந்தில் பாலாஜி கூட நிர்வாகிகளுக்கு பாட்டில் மேலே அக்கறை இருக்கிறத விட இந்த பஸ்ஸுக்கு பாடி கட்டுறாங்களே அது மேலே அக்கறை இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, எவ்வளோ போக போகுது சொல்லுங்க பார்ப்போம். அடிக்கிற 3000 கோடியில் இவரே அந்த பஸ்ஸுக்கு பாடி கட்டுறாங்க பாருங்க, அவங்க எல்லா பேருக்கும் மெஷின் வாங்கி தர முடியும். அது எவ்வளோ இப்போ 2.5 கோடிலேருந்து 3 கோடி. அதை வாங்கி கொடுத்து வச்சுக்கேன், ஃபேப்ரிகேஷன் ஆரம்பித்து வெல்டிங் வரைக்கும், அந்த ஃப்ரேம் இருக்கு இல்லையா, அந்த பஸ்ஸோட ஃப்ரேம் அதை ரெடி பண்ணுறதுல ஆரம்பித்து கட் பண்ணுறதுலேருந்து எல்லா வேலையும் சர்வதேச தரத்தோட பண்ணிட முடியும். ஏன் அதை சொல்கிறேன்னா, எல்லா இடத்துலையும் ஒரு சர்டிஃபிகேஷன் வந்துருச்சு. ஒரு பஸ்ஸு சேஃப்டியாக இருக்கணும்னா அதோட பாடி ஃப்ரேமு இப்படியா இருக்குன்னு சொல்லி ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்குது. அப்போ அந்த ஸ்டாண்டர்டுக்குள்ளே வந்தால் தான் நம்மளுடைய பஸ்ஸை கட்டமைச்சு அதை உற்பத்தி பண்ணி பக்கத்து மாநிலங்கள் பக்கத்து நாட்டுக்கு ஏற்றுமதி பண்ண முடியும். அப்போ சர்வதேச தரத்தில் இருக்கணும். புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ சர்வதேச தரத்தில் இருக்கணும்னா நமக்கு இந்த மாதிரி மெஷின்ஸ் தேவை. அந்த மாதிரி மெஷின் இறக்குனா படித்தவனும் உள்ளே வருவான். அப்போ ஏற்றுமதி பக்கத்தில் கூடிய ஆப்பிரிக்காவில் ஆரம்பித்து ஸ்ரீலங்கா வரைக்கும் எல்லா பக்கத்துமே பஸ் ஏற்றுமதி தேவை இருக்குது. எல்லா இடத்துலையும் நமக்கு போதுமான அளவுக்கு வரவேற்பு இருக்குது, உழைக்கிறதுக்கு ஆள் இருக்காங்க. ஆனால் உங்களுக்கான பிரதிநிதி இருக்கார் பாரு, செந்தில் பாலாஜி என்ன பண்ணார்? நீ சொல்லு, என்ன பண்ணார்? 4000 கோடி புழங்குற இடம். இன்றைக்கி 500 ரூபாய்க்கு நீ ஆசைப்படுறியே, நான் கேட்குறேன், இந்த 500 ரூபா முக்கியமா, நீயா உழைச்சி மாதம் 50,000 சம்பாதிக்கக்கூடிய ஒரு சூழலை உருவாக்குறது முக்கியமா? ஏன் அதை யோசிக்காமல் அந்த பட்டியலில் போய் உட்காரா போங்க. ஆனால் கரூர் மக்கள் கேட்கறதுக்கு 4 தடவை ஓட்டு போடுறதுக்கு இந்த யோக்கியனுக்கு என்ன யோக்கியதை இருக்குன்னு நான் கேட்குறேன். அப்படி என்ன உங்களோட வாழ்க்கை தரத்தை முன்னேற்றிட்டாரு? கரூர் மாவட்டத்தையே கேட்குறேன், சொல்லுங்க பார்ப்போம். அதுக்கடுத்து விவசாயத்தை பற்றி பேசலாம்னா, விவசாயம் அந்த அமராவதி ரிவர் ஒன்று போதும், எது அமராவதி ஆறு ஒன்று இல்லையா, அது போதும். அதை எந்த அளவுக்கு கடந்த 18-20 வருஷத்தில் கெடுத்து குட்டிச்சோறு ஆகினாயின்னு. அந்த ஆற்றினுடைய தண்ணி இருக்கு இல்லையா, அந்த ஆறு மட்டும் மாசுபடலை, அந்த ஆறோட தண்ணி கீழே போய் அதோட கிரவுண்ட் வாட்டர் இருக்குல்ல அதுவும் காலி. அதாவது காலினா அதை பயன்படுத்தவே முடியாது, மனிதன் யூஸ் பண்ணவே கூடாது, அந்த அளவுக்கு போயிட்டாங்க. நான் சில ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு 2 வருஷம் முன்னாடி ஒரு ரிசர்ச் பேப்பர் ஒன்று பார்த்தேன்னு வச்சுக்கோங்க, அமராவதியை பற்றி மட்டுமே. வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் கீழே சர்வதேச மையம் சொல்லுது, என்ன சொல்லுது, அமராவதி ஆறு இருக்கு இல்லையா, அதை சுற்றி இருக்கக்கூடிய தண்ணிகள் பயன்படுத்த முடியாத நிலைமைக்கு போயிருக்கு. அந்த தண்ணினாலேயே அந்த பகுதியில் இருந்த நிலங்கள் இருக்கு இல்லையா, அது எல்லாமே மலட்டுத்தன்மையை நோக்கி போகுது. நீங்கள் விதை போட்டாலும் வர முடியாத அளவுக்கு போய்கிட்டு இருக்குது. அதற்கு காரணம் என்ன? சுற்றி இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு இல்லையா, டையிங் இண்டஸ்ட்ரி, அதாவது சாய தொழிற்சாலைகள், அதை நீ முறைப்படுத்தணும். அவங்களுக்கு வருமானம் வரணும், ஆறையும் சுத்தமாக வச்சுக்கணும், விவசாயிகளையும் காப்பாற்றணும். இந்த எண்ணம் இருந்திருந்தா அவங்களுக்கும் அழகா வழிவகைகள் பண்ணியிருக்க முடியும். யாரும் தெரிஞ்சு கெடுக்கிறது இல்லை, அவங்கள வழிவகை பண்ணியிருக்கலாம், இதை காப்பாற்றிருக்கலாம். நீ அமைச்சராக இருந்து என்னத்தை கிழிச்ச நான் கேட்குறேன். அப்படி கேள்வி வருமா இல்லையா? மொத்த விவசாயமும் காலி, அந்த அமராவதி ரிவரையே கெடுத்து குட்டிச்சோறாக்கியாச்சு. அப்போ அதில் என்ன பண்ணுறா செந்தில் பாலாஜி? ஆனால் ஒன்று பண்ணுறாருங்க, என்னன்னு கேளுங்க. நைட்டு 11 மணிலேருந்து காலையில் 5 மணி வரைக்கும் லாரியை தூக்கிட்டு வந்து மண் அள்ளுறாங்க. கேட்டால் யார் இந்த வண்டி மாடில் மண் அள்ளுவாங்க, நீங்கள் போய் அள்ளுங்கன்றது. மொத்தம் 31லேருந்து 100 கூட இருக்காது. இது இந்த வண்டி மாடில் மண் அள்ளுறது.
இவங்க லாரி கணக்கில் போகுது, எது நூற்றுக்கணக்கில் லாரி போகுது உள்ள, அள்ளி எறிகிறாங்க. ஒரு இடத்துலலாம் ரிப்போர்ட், நான் புரிஞ்சுக்குங்க, நான் சொல்லலை, நீதிமன்றம் சொல்லுது ஒரு ரிப்போர்ட்டில். அது என்ன ரிப்போர்ட்டை பார்த்துட்டு கதறிடுச்சு நீதிமன்றம். என்னன்னு சொல்லுதுன்னா, ஏண்டா 4.90 ஹெக்டேருக்கு பெர்மிஷன் வாங்கிட்டு 105 ஹெக்டேருக்கு அல்றீங்க. 4 எங்க இருக்கு, 105 எங்கடா இருக்கு? 4 ஹெக்டேருக்கு நான் மண் அளிக்கிறேன்னு பெர்மிஷன் வாங்கியிருக்காங்க. 105 ஹெக்டேருக்கு மண் அளிக்கிறானுங்க. ஒரு பகுதியில் மட்டும் நடந்திருக்கு. அப்ப அந்த 105 ஹெக்டேருக்கு வெறும் 3 அடியில் 4 அடி அளிக்கிறாங்க கிடையாது, அது 25 அடி 30 அடி அளிக்கிறானுங்க. அட பாவி, அப்புறம் மண் எங்கே போச்சு? மண்ணெல்லாம் வாயில போட்டாங்க. அப்ப அமராவதி ஆற காப்பாத்தி கொடுக்கறானா, அது ஆல்ரெடி கெட்டு குட்டிச்சரா இருக்குன்னா, அதை இன்னும் மோசமா படுகுழியில தள்ளுற வேலை தான் செந்தில் பாலாஜி பார்த்தது, மண்ணல்ற வேலை. இதெல்லாம் ஒரு வேலையா நான் கேட்கிறேன்? 4 ஹெக்டேர் எங்க இருக்கு, 105 ஹெக்டேர் இருக்குது. இவன் அப்பை விட்டு விடணும் அல்ல விடுவானா நான் கேட்கிறேன்? அவன் மக்களுக்கான கனிம வளம் கேட்டா, அப்ப இதுல எவ்வளவு கொள்ளையடிச்ச? இதுல ஒரு 20,000 கோடி கொள்ளையடிச்சிருப்பேன். இது ரெண்டு நேரடியாக சம்பந்தம் இல்லாத துறைகள். சம்பந்தமான துறை ஒன்று ஈபி இருக்குது, அது ஒரு 50,000 கோடி அடிச்சு. இருக்கிறதுல தமிழ்நாட்டில் நம்பர் 1க்கு மேலே போவேன்னு வச்சுக்கவே, அது செந்தில் பாலாஜி தான் கொள்ளையடிக்கிறதுல. இது என்ன யோக்கியம் நீங்கள் ஓட்டு போறீங்க சொல்லுங்க பார்ப்போம். உங்களுக்கு நல்லது பண்ணிட்டானே. சமீபத்தில் கூட ஒரு கல்குவாரி கிருஷ்ணராயபுரத்தில், அதில் போய் ஒரு நியூஸ் பேப்பருக்காரன் எடுக்கிறான், அவனை பிடிச்சி வச்சுக்கிட்டாங்க. பிடிச்சி வச்சது வேற யாரும் கிடையாதுப்பா, செந்தில் பாலாஜி சொல்லி தான் வராயில பிடிச்சி வை, என்ன பண்ணுறான் நம்ம பார்ப்போம். அவனை அடிக்கிறாங்க. செய்தி நிறுவனம் எவனும் வாயை திறக்கல, அந்த செய்தி நிறுவனம் மட்டும் கத்திக்கிட்டு இருக்குது. ஏன்னா செய்தி நிறுவனங்களை அடிச்சா கூட வாயை பொத்திக்கிட்டு இருப்பானுங்க திமுக. இந்த படி 6 தான் கொள்ளையடிக்கிறானா, அந்த படி கனிம வளத்தையும் சேர்த்து வெட்டி எறிகிறாங்க. நீ என்ன யோக்கியன்னு சொல்லிட்டு செந்தில் பாலாஜிக்கு ஓட்டு போடுறீங்க சொல்லுங்களேன். செந்தில் பாலாஜி மனிதனா கூட வாடுறதுக்கு தகுதி இல்லாத ஆள் என்னை கேட்டீங்கன்னா. அந்த ஆளுக்கு என்ன நல்லா வருது அப்படின்னா, எப்படி கூட்டமாக மக்கள் இருக்காங்க, இவங்களை கவர்ந்து எப்படி இவங்ககிட்ட இருந்து ஓட்டு வாங்குறது, இந்த வித்தை தெரியுதாடா? தெரியுது நிச்சயமா. ஆனால் அதுவா அரசியல் இல்லை, அதுவா அரசியல்வாதிக்கான குணம்? உன்னை என்னன்னு பார்க்க வேணாமா, உன் தொகுதி என்னன்னு பார்க்க வேணாமா? நான் 4 தான் சொன்னேன், இன்னும் 400 சொல்லுவேன். கரூரோட நிலைமை வெக்கமா இல்லை இந்த ஆளெல்லாம் தேர்வு செய்யறதுக்கு. மீண்டும் மீண்டும் கரூர் செந்தில் பாலாஜி கோட்டை வெக்கப்படணும். இந்த மாதிரி ஒரு கேவலமான ஜென்மத்தை நம்ம ஓட்டு போட்டு தேர்வு செய்யறதுக்கு வெக்கப்படணும். 3 இல்லை 4 முறை இருந்தாச்சு அமைச்சரா. ஒரு இண்டஸ்ட்ரி, ஒரு பெரிய பிராண்டு கொண்டு வந்தியா, லாஸ்ட்ல இன்னைக்கு வந்து 3 மாசத்துக்கு முன்னாடி டைட்டில் பார் கொண்டு போறேன்னு கல் நடுறேன். வெக்கமா இல்லை? அந்த ஆள் ஏமாத்துற நினைச்சு அந்த ஆள் அப்பட்டமா ஏமாத்துறான். இதற்கு மேல மக்கள், நீ பட்டியல போய் உட்காடுறீங்களோ இல்லை தொட்டியில போய் உட்காடுறீங்களோ, அவர் கொடுக்குற 500 ரூபாய் வாங்குறியோ 2000 வாங்குறியோ சலாம் போடுறியோ அப்படி கவலை கிடையாது. ஆனால் நாம நல்லா இருக்கணும்னா முதல்ல நாம ஒரு உருப்படியான ஆளை தேர்வு செய்யணும். ரொம்ப ரொம்ப முக்கியம். எவன் ஒருத்தனுக்கு நம்மளை மீறி இந்த தொகுதி போகாது, நம்ம கண்ட்ரோலில் தான் இந்த ஒட்டுமொத்த மாவட்டம் அப்படின்னு நினப்பு வந்துருச்சுன்னா சத்தியமாக எழுதி வச்சுக்கோ, நீ முன்னேறவே மாட்டேன். அந்த ஒரு காரணத்துக்காகவாது இந்த ஆள் இந்த முறை படுதோல்வி அடையணும். அப்பதான் அங்கே மாற்று அரசுக்கான வாய்ப்பு ஒன்று இருக்குது, அங்கே தோல்வி அடைய முடியும், செந்தில் பாலாஜி பாடம் கற்பிக்க முடியும். இதுக்கு அடுத்து வரால செந்தில் பாலாஜி தோத்துருக்காரு, நம்ம ஒழுங்கா வேலை பார்க்கன்ற புத்தி வரும்.